ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ரூபாய் 3,63,00,000 மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடம் ரூபாய் 3,63,00,000 கட்டப்பட்டது. புதிய கட்டிடம் திறப்பு விழா கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சி.பி. ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இதனை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் பாலமுருகன் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடலூர் எஸ்பியிடம் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்த காதல் ஜோடி விருத்தாசலம் டிஎஸ்பி அலுவலகத்தில் போராட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தைச் சேர்ந்த முருகேசன் மகள் நவீனா என்பவரும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பவரும் காதலித்து வந்த நிலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறி விருத்தாசலத்தில் உள்ள வழக்கறிஞர் அலுவலகத்தில் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் நவீனாவின் பெற்றோர் காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படும் நிலையில் நேற்று கடலூர் எஸ்பி அலுவலகத்தில் பாதுகாப்பு தேடி தஞ்சமடைந்தனர். அதைத் தொடர்ந்து விருத்தாசலம் போலீசார் பாதுகாப்பு தருமாறு எஸ்பி ராஜாராமன் உத்தரவிட்டார். இந்நிலையில் விருத்தாசலம் போலீசார் விசாரணையில் பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வர மறுத்த நிலையில் பாஸ்கரன் நவீனா தம்பதியினர் உறவினர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுடன் இணைந்து விருத்தாசலம் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு வந்தடைந்தனர். அப்போது பெண்ணின் உறவினர்கள் கொலை செய்து விடுவோம் என மிரட்டல் விடுப்பதால் உரிய பாதுகாப்பு தராவிட்டால் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். தகவல் அறிந்த டிஎஸ்பி மோகன் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து சிறுபாக்கம் அருகே உள்ள உறவினர் செல்வராஜ் வீட்டில் தங்குவதாகவும் அங்கு பாதுகாப்பு தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதைத் தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் விருத்தாசலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னிலையில் புதுமண தம்பதி ஆஜராகி விளக்கம் தெரிவிக்குமாறு டிஎஸ்பி தெரிவித்தார். இதையேற்று புதுமண தம்பதி அவர்களின் உறவினர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அலைன் பண்ண சொன்னாங்க. அதனால் அவங்க வீட்டுக்கு விருப்பம்னு சொல்லிட்டு என் கூட கிளம்பி வந்துட்டாங்க. வந்து வெள்ளிக்கிழமை மேரேஜ் பண்ணிட்டோம். அட்வொகேட்டாக கிளம்பி வச்சு அவங்க முன்னாடி மேரேஜ் பண்ணிட்டோம். அவங்க வேறு கம்யூனிட்டி, நாங்கள் வேறு கம்யூனிட்டி. அதனால் அவங்க பொண்ணு வீட்டு சைட்லேருந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாம் மேரேஜ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போய் ரொம்ப அகேன்ஸ்டாக இது பண்ணுறாங்க. அதனால் எங்கள் ஏரியாவில் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னாலும் சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடலூர் ஸ்டேஷனை வந்து எஸ்பி ஆஃபீஸில் லெட்டர் கொடுத்து இவங்க நேற்றையும் அவங்க கூப்பிட்டு பேசணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எங்கெல்லாம் வர முடியாது, அவங்க எங்கள் ஸ்டேஷன் போங்க, நாங்கள் அங்கே வச்சு டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. எங்களுக்கு அங்கே போக பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகல. அதனால் இங்கே யாரும் இது பண்ணல. அதனால் வீட்டுக்கு இவங்க போலீஸ் இதுலேருந்து நாளைக்கு ஒரு நாள் வந்து சேஃப்டியாக வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. நாளைக்கு கோர்ட்டுக்கு ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்கிறாங்க. பருவமழை காரணமாக சென்னை பெரம்பூரில் சுரங்கப்பாதையில் தேங்கி நிற்கும் தண்ணீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சென்னை பெரம்பூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள போலரி அம்மன் கோயில் தெரு சுரங்கப்பாதையில் தேங்கி நிற்கும் மழைநீர் அகற்றப்படாமல் உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. அடையாறு கூவமாற்றில் நண்டுபிடிக்க சென்ற பொழுது தண்ணீரில் மாட்டிக்கொண்ட குடும்பத்தினரை தீயணைப்புத் துறையினர் மற்றும் மெரினா மீட்புப் படை குழுவினர் பத்திரமாக மீட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதிகேசவன் தனது மனைவி செல்வியுடன் அடையாறு கூவமாற்றில் நண்டுபிடிப்பதற்காக தண்ணீரில் நடந்து சென்ற பொழுது திடீரென அடையாறு ஆற்றில் தண்ணீர் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடியதால் செய்வதறியாமல் அச்சத்தில் இருந்துள்ளனர். பெற்றோர் வீடு திரும்பாததை அறிந்த மகன் பெற்றோரை காப்பாற்றுவதற்காக சென்றபோது அவரும் அங்கு மாட்டிக்கொண்டார். அக்கம்பக்கத்தினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற திருவான்மியூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் மெரினா மீட்புப் படை குழுவினர் படகு மூலமாக தாய், தந்தை, மகன் உள்ளிட்ட 3 பேரை பத்திரமாக மீட்டதோடு இனி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்தனர். ஊத்துக்கோட்டை இளைஞர் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையைச் சேர்ந்த இளைஞர் தினேஷ் கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆந்திராவில் வெட்டி கொலை செய்து புதைக்கப்பட்டார். இந்த வழக்கில் ஏற்கனவே சிறுவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய காமேஷ் என்பவர் வேறொரு வழக்கில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தவரை ஊத்துக்கோட்டை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டனர். முன் விரோதம் காரணமாக அவரை கொலை செய்ததை காமேஷ் ஒப்புக்கொண்டார். பின்னர் விசாரணை முடிந்த பின் காமேஷை போலீசார் மீண்டும் இந்த வழக்கிலும் சேர்த்து அவரை புழல் சிறையில் அடைத்தனர்.
அம்பத்தூரில் தனியார் உணவுப் பொருள் தயாரிப்பு தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் உணவுப் பொருள் தயாரிப்பு தொழிற்சாலையில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தீ விபத்து குறித்து அங்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்து காரணமாக தொழிற்சாலை முழுவதும் புகைமூட்டம் ஏற்பட்டு புகை மண்டலமாக காட்சியளித்தது. மறைந்த திமுக உறுப்பினர்கள் 144 பேரின் குடும்பங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் தலா 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட சீராப்பள்ளி, நாமகிரிப்பேட்டை பேரூராட்சி, மங்களபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் உடல்நலக்குறைவு, சாலை விபத்துகளில் உயிரிழந்த திமுக கட்சி உறுப்பினர்களுக்கு கலைஞர் குடும்ப நல நிதி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ராஜேஷ்குமார் கலந்து கொண்டு மறைந்த 144 திமுக உறுப்பினர்கள் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தி அவர்களது குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 10,000 வீதம் மொத்தம் ரூபாய் 14,44,000 நிதியுதவி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP ராமசாமி உள்ளிட்ட திமுக கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். பிறந்த சில மணி நேரமான ஆண் குழந்தை குப்பையில் வீசப்பட்ட சம்பவம் திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் சிறுபுலவுப்பட்டி அருகே குப்பை மேட்டில் பிறந்து சில மணி நேரங்களே ஆன ஆண் குழந்தையை அப்பகுதி மக்கள் கண்டெடுத்தனர். இதுகுறித்து தகவலின் பேரில் அங்கு சென்று 15 வேலம்பாளையம் போலீசார் ஆண் குழந்தையை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பச்சிளங்குழந்தையை குப்பையில் வீசி சென்றது யார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். காரைக்காலில் கூடுதல் கட்டணம் வசூலித்த நகராட்சி கட்டண கழிப்பிடம் நடத்தும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இயங்கி வரும் புதிய பேருந்து நிலையத்தில் நகராட்சி மூலம் ஏலத்தில் எடுத்து தனிநபர் ஒருவர் கட்டண கழிப்பிடம் நடத்தி வருகிறார். இந்த கட்டண கழிப்பிடத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியருக்கு நேரடி புகார் வந்தது. இதனையடுத்து காரைக்கால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் நேரில் சம்பந்தப்பட்ட கட்டண கழிப்பிடத்தை ஆய்வு செய்தார். அப்பொழுது அங்கு வருகின்ற பொதுமக்களுக்கு 5 ரூபாய்க்கு பதிலாக கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கூடுதல் கட்டணம் வசூலித்த கட்டண கழிப்பிடம் நடத்தும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க காரைக்கால் நகராட்சிக்கு உத்தரவிட்டார். சின்னமனூரில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் சின்னமனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் ரூபாய் 3,95,00,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் இதற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக இந்த கட்டிடத்தை திறந்து வைத்த நிலையில் இதற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி சின்னமனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா உள்ளிட்டோர் பங்கேற்று குத்து விளக்கேற்றி அலுவலகத்தை தொடங்கி வைத்தனர். துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த தற்காலிக துப்புரவு பணியாளர் கட்டுவிதியன் பாம்பு கடித்ததில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் தற்காலிக துப்புரவு பணியாளராக பெரியகுளம் அழகர்சாமிபுரத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்ற இளைஞர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பெரியகுளம் நகராட்சியின் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலைய வளாகத்தில் துப்புரவு பணிகளை மேற்கொண்ட போது குப்பைகளுக்குள் பதுங்கியிருந்த அதிக விஷம் கொண்ட கட்டுவிரியன் பாம்பு கடித்ததில் துப்புரவு பணியாளர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.